ஹாய், இன்னைக்கு நெத்தலி கருவாடு வச்சு சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது சேம் மாசி சம்பல் மாதிரி தான். மாசி சம்பல் வந்து டியூனா இருக்குல்ல, டியூனாவில் செய்கிறது. இந்த சூரை மீன் இருக்குல்ல, சூரை மீனோட கருவாடு காஞ்சு போய் இருக்கும், அதில் பண்ணுறது. சேம் அதே மெத்தட் தான். திருநெல்வேலி மக்களுக்கு வந்து மாசி சம்பல் நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த நெத்தலி கருவாடாக இருக்கட்டும், இப்போ பார்க்குற கருவாடாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரமடியில் உள்ள கருவாடு. இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கெட வேண்டாம். லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா அப்புறமா பார்த்திங்கன்னா அதில் உள்ள செதில் எல்லாமே வெளியில் வந்துடும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் உள்ள வந்து தலையையும் வாழையும் கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு அதோட உடம்பு இருக்குல்ல, அதில் லைட்டாக க்ளீன் பண்ணாலே போதும், செதிலெல்லாம் வந்துடும். ஆல்ரெடி நம்ம வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா செதிலெல்லாம் போயிடும். இதே மண் இருக்க கருவாடுன்னா கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஊற போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா ஊற போட்டோன்னா பார்த்திங்கன்னா அந்த சம்பல் வந்து சரியாக வராது. அதனால் நல்லா வறுத்து நல்லா ட்ரை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த சம்பலுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்ட்டு பார்க்கலாமா? ஒரு 4-5 வத்தல், உங்களுக்கு எரிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வத்தல் போட்டுக்குங்க. இதை வந்து சுடணும். நமக்கு விறகடுப்பில் சுட்டோம்னா அது ஸ்மோக்கி ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். சுட்ட வத்தலை வந்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஜீரகம், அதுக்கப்புறம் உப்பு, இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு திருக்கி எடுத்துடணும். இந்த மிளகாய் ஜீரகம் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு கையளவு தேங்காய் போடணும். அதையும் லைட்டாக ஒரு திருக்கி எடுக்கணும். இது வந்து ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை போடணும். கடைசியாகவும் ஒரு சுற்றுறாங்க, அதில் தெரியுதா? அப்போ தான் அதில் உள்ள வேஸ்ட்டு, இன்னும் இருக்க அதில் தங்கியிருக்க வேஸ்ட் வந்து வரும். அந்த பவுலில் பார்த்திங்களா எப்படி கீழே அப்படியே வேஸ்ட்டெல்லாம் படிஞ்சிருக்கு. கருவாடு போட்டதுக்கப்புறமா மிக்சியை வந்து ஒரு சுற்றி எடுத்து அதுக்கப்புறம் இப்படி கை விட்டு அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே விடணும். ஏன்னா அடியில் இருக்க தேங்காய் அதெல்லாம் நல்லா மையாக அரைஞ்சிடக்கூடாது. அதனால் இந்த ப்ரொசீஜரை ஒரு 2-3 டைம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இந்த நெத்தலி கருவாட்டு சம்பளை பார்த்திங்கன்னா வெறும் குழம்பு, நார்கோயில் சைடில் வந்து வெறும் குழம்பு, வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க. வெறும் குழம்பு, பருப்பு குழம்பு, ரசம், சாம்பார். அதாவது சாம்பார் வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து இது வந்து நல்ல தூக்கலாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான நெத்தலி சம்பல்.